صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه رجب شهر الله شعبان شهري رمضان شهر أمتي صدق صادق الأمين رسول صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கடைசி தூதர் காரூணிய வல்லல் எம்பெருமனார் நாகி திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அயராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் விற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லோனின் வற்றா கிருபை என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷஅபான் மாதத்தின் முதலாம் பிறை முதலாவது ஜும்ஆ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் ஷஅபான் ஷஹ்ரி என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஷஅபான் அது என் மாதம் என்று அருமை நாயகம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான மகத்துவம் மிக்க ஷஅபானுடைய மாதத்தின் முதல் ஜும்ஆவில் பொதுவாகவே ஜும்ஆ தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். குறிப்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என் மாதம் என்று அறிவிப்பு செய்த இந்த மாதத்தில், பரக்கத்தான மாதத்தில், ரஹ்மத்தான மாதத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு நசீபாக்குவானாக. இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிம்மதியை தருவானாக, ராஹத்தை தருவானாக, மன அமைதியை தருவானாக. நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக, சோதனைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடைசி வரை கடனில்லாத வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மரணிக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் அல்லாஹ் நமக்கு மௌத்தை நசீபாக்குவானாக. எல்லா கடமைகளையும் முறையாக சரியாக நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. செல்வ செழிப்பை அல்லாஹ் தருவானாக. ஈருலகிலும் மகத்தான வெற்றியை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம், ரஜபு அது ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று கூறியவர்கள் ஷஅபான் மாதம் ஷஹ்ரி அது என் மாதம் என்று குறிப்பிட்டார்கள். ஏன் குறிப்பிட்டார்கள்? இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா பிறக்கும் பொழுதே உயர்வான படைப்பாக அஷ்ரஃபுல் ஹல்காகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். படைப்பினங்களிலே சிறந்த படைப்பினம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த துன்யா பூமிக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் சலாம் சொல்லுவது எங்களுக்கு எப்படி என்று தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நாம் சலாம் கூறுகிறோம்.
சலாம் சொல்லும் முறை எங்களுக்கு தெரியும், ஆனால் ஸலவாத்தை எப்படி சொல்லுவது என்று, ஸலவாத்தை நாங்கள் எப்படி மொழிவது என்று சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது, வினவுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா அருமையான ஒரு இறைவசனம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடிய ஓர் வசனம், நமக்கெல்லாம் அறிமுகமான ஸலவாத்துகள் சொல்லப்படக்கூடிய அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலாயிகத்துகளும் ஸலவாத்து கூறுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது நீங்களும் ஸலாத்தும் ஸலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் இறக்கிய அந்த இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்கின்ற இந்த வசனம் இறங்கிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். ஷஅபான் மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் மேன்மையும், ஸலவாத்து என்பது, யார் என் மீது ஸலவாத்து மொழிகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்லுகிறான். அவருடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான். அல்லாஹ் அவருடைய தரஜாக்களை, அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்று உன்னதமிக்க உறுதிமிக்க ஒரு வார்த்தையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் தான். யார் என் மீது அதிகம் ஸலவாத்துகளை கூறுகிறார்களோ, யார் என் மீது அதிகம் ஸலவாத்துகளை மொழிகிறார்களோ, கத் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவரின் மீது என்னுடைய ஷஃபாஅத் பரிந்துரை வாஜிபாகிவிட்டது, அவசியமாகிவிட்டது என்று அன்னலம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான ஓர் வசனம் இறங்கிய மாதம் ஷஅபானுடைய மாதம். அது மாத்திரம் அல்ல, ஷஅபான் அது இந்த தீனுல் இஸ்லாத்தில் 20 சட்ட திட்டங்கள் இறங்கிய மாதம். அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் 20 சட்டங்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் இயற்றி இருக்கிறான். நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியது இந்த ஷஅபான் மாதத்தில் தான். நீங்கள் ரமலானை அடைந்தால் ரமலான் மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோற்பது உங்களுக்கு கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் சட்டத்தை இயற்றியது. குத்திப அலைக்கும் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு விதியாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் சட்டத்தை இயற்றியது இந்த ஷஅபானுடைய மாதத்தில். அதே போன்று ஜகாத்தினுடைய சட்டமும், ஒரு வருடம் பூர்த்தியாக உங்களுடைய நிசாபை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றார். நீங்கள் ஜகாத் உங்களுக்கு உங்களுடைய சம்பாத்தியத்தில் இருந்து, நீங்கள் சேர்த்து வைத்ததிலிருந்து, உங்களுடைய சொத்துக்களில் 2.5% நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று விதியாக்கப்பட்டதும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். ஃபித்ரு சதகா, நீங்கள் 30 நாட்களை நோன்பு நோற்று பிறகு அந்த நோன்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக நீங்கள் சதகா கொடுக்க வேண்டும். ஃபித்ரு கொடுக்க வேண்டும். அப்படி ஃபித்ரு கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய நோன்புகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் ஃபித்ரு சதகா இருக்கிறது. ஆகவே நீங்கள் 30 நாட்களும் நோன்பு நோற்று இறுதியாக நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்னர், தொழும் இடத்திற்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் ஃபித்ரு சதகாவை கொடுத்து விட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டதும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். அதே போன்று 2 பெருநாள், ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளும் ஈதுல் அல்ஹா உல்ஹையாவுடைய பெருநாளும் கடமையாக்கப்பட்டது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். பெருமானார் ரபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு அல்லாஹு தஆலா நீங்கள் தொழுக வேண்டும், அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உங்களுடைய கிப்லாவாக பைத்துல் முகத்தஸை நோக்கி, உங்களுக்கு கிப்லா பைத்துல் முகத்தஸ், நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த பிறகு 10 மாதமாக பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக ஏற்று
தொழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர அவர்களுக்கு ஒரு ஆசை, நாம் பிறந்து வளர்ந்து பூமியிலே சிறப்பான இடமாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லா கஅபத்துல்லாவை பார்த்து நாம் தொழுக வேண்டுமே என்கின்ற எண்ணமும் அவாவும் அவர்களுடைய உள்ளத்தில் எழுகிறது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை. அருமை நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கவில்லை, யா அல்லாஹ் எங்களுக்கு கஅபத்துல்லாவை கிப்லாவாக மாற்றப்பட வேண்டும் என்று அருமை நாயகம் அவர்கள் கேட்கவில்லை. பைத்துல் முகத்தஸை பார்த்து 10 மாதங்களாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளூர ஒரு ஆசை, உணர்வு ஏற்படுகிறது. நாம் பிறந்து வளர்ந்த பூமியிலேயே சிறந்த இடம், ஒரு தடவை தொழுதால் 1,00,000 தடவை தொழுதனுடைய கூலியை, நன்மையை, பிரதிபலனை அல்லாஹ் கொடுக்கிறானே, அப்படிப்பட்ட கஅபத்துல்லா கிப்லாவாக மாற்றப்பட வேண்டுமே என்று அருமை நாயகம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். துஆ செய்யவில்லை, வெளியே கூறவில்லை. அருமை நாயகம் அவர்கள் வெளியே கூறவில்லை. அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தவன் அல்லாஹ் அல்லவா. ஆகவே அவன் படைத்த ரப்புல் ஆலமீன், இரட்சகனாய மலிக்குல் ஜப்பார் ஆகிய அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். கஅபத்துல்லா மதீனாவிற்கு சென்றவர்களுக்கு அந்த மஸ்ஜிதை பற்றி தெரியும். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லா உள்ள பள்ளி என்று இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதற்கு அடையாளமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லா உள்ள பள்ளி. அருமை நாயகம் அவர்கள் அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். 2 ரகாத் நிறைவு பெற்று விட்டது. 3வது ரகாத்துக்கு எழுந்திருக்கின்ற பொழுது முகர்ரமுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்து விட்டான். உங்களுடைய ஆசையை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான். ஆகவே நீங்கள் இனி பாக்கி இருக்கக்கூடிய, மீதம் இருக்கக்கூடிய இந்த தொழுகையை நீங்கள் பைத்துல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை பார்த்து நீங்கள் உங்களுடைய முகத்தை ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம், மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம், கஅபத்துல்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிப்லாவாக பைத்துல்லா, கஅபத்துல்லா ஆக மாறிவிட்டது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி அறிவிக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஒரு திரும்பி கஅபத்துல்லாவை பார்த்து தொழுகிறார்கள். கஅபத்துல்லாவை பார்த்து தொழுகிறார்கள். ஆகவேதான் அந்த இடத்திற்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் தொழுகையை ஆரம்பித்தது. பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுகையை ஆரம்பித்தார்கள். 2 ரகாத் பூர்த்தியான நிலையில் 3வது ரகாத்தில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாவின் பக்கம் முகத்தை கிப்லாவாக அல்லாஹ் அறிவித்து மாற்றப்பட்டு 2 ரகாத்தை கஅபத்துல்லாவை பார்த்து தொழுகிறார்கள். அதனால் தான் அந்த மஸ்ஜிதுக்கு பேரு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். தொழுகை ஆரம்பித்தது பைத்துல் முகத்தஸை பார்த்து, நிறைவு பெற்றது கஅபத்துல்லாவை பார்த்து. அந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியது இந்த ஷஅபானுடைய மாதத்தில்தான். ஷஅபானுடைய மாதத்தில்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஆசையை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி அவர்களுடைய உள்ளத்தை குளிரச் செய்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதத்தில்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோக்கிறார்கள். அதிகமான நோன்பு நோக்கிறார்கள். அந்த மாதம் முழுவதும் ஷஅபான் மாதம் முழுவதுமாக நோன்பு நோக்கிறார்கள். இது சம்பந்தமான பல்வேறு ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் முழுவதுமாக நோன்பு நோற்றார்கள். சில அறிவிப்பின் அடிப்படையில் பாதி நாட்கள் நோன்பு நோற்றார்கள்.
சில நாள் நோன்பு வைத்தார்கள், சில நாட்கள் நோன்பை விற்றார்கள். வேறொரு ஹதீஸிலே அருமை நாயகம் அவர்கள் முத்ததாபிஐன், இந்த 2 மாதங்களும் ஷஅபானும் ரமலானிலும் அருமை நாயகம் அவர்கள் 2 மாதமும் பூர்த்தியாக தொடர்ச்சியாக நோன்பு நோற்றார்கள் என்றும் ஹதீஸ் வந்துள்ளது. இப்படி யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஷஅபான் மாதத்தில் அதிகம் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். ஷஅபான் மாதத்தில் அதிகமான நோன்பு நோக்கிறீர்களே, இன்றைக்கு நோன்பு வைப்பது என்பது நமக்கு மிகவும் கடினமானதாக ஆகிவிட்டது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமான ஓர் அமல் அது நோன்பு, அவர்கள் பிரியப்பட்டு வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நோன்பு வைப்பது அது எத்தனையோ பல குழப்பங்கள் நமக்கு மத்தியில் ஏற்படுத்தின் விளைவின் காரணமாக நாம் நோன்புகளை நாம் நோற்பது கிடையாது, நோன்பு வைப்பதில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. ரமலானில் மாத்திரம் கடமைக்காக நாம் நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறோம். அந்த மாதம் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான பல சிறப்புகளையும் மகஃபிரத்தும் ரஹமத்துக்கும் இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை வழங்கக்கூடிய, விடுதலை செய்யக்கூடிய அந்த நாட்களில் நாம் நோன்பு நோக்கிறோம். ஆனால் மற்ற நாட்களில் நோன்பு வைப்பது என்பது முஸ்லிம் சமூகத்தில் அரிதாகிவிட்டது. சுன்னத்தான நோன்புகளை நாம் நோக்க வேண்டும், நஃபிலான நோன்புகளை நோக்க வேண்டும். காரணம், நோன்பின் மூலியமாக அல்லாஹுவை நெருங்க முடியும், அல்லாஹுவை அடைய முடியும். நஃப்ஸுக்கு என்று, நஃப்ஸை அடக்கி ஆள்வதற்கு என்று இந்த நோன்பை சஹாபாக்களும் பெருமக்களும் தேர்ந்தெடுத்தார்கள். ஆகவே நம்முடைய நஃப்ஸுகளை, நம்முடைய நஃப்ஸு தீமையை ஏவுகின்ற பொழுது அது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அமல் என்று சொன்னால் அது நோன்புதான், நோன்புதான். சஹாபாக்கள் சிலர்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் அவர்கள், நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற அருமை நாயகம் அவர்கள் அறிவுரை செய்தார்கள். நீங்க நோன்பு வையுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். அப்ப நோன்பு என்பது ஆசைகளை அடக்கக்கூடியது. இன்றைக்கு பல தவறான எண்ணங்கள் நம்மிடையே எழுகின்றது, பல ஆபாசங்கள் நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது. இதையெல்லாம் அடக்க வேண்டும் என்றால், நம் நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பின் மூலியமாக நம்முடைய ஆத்மாக்களுக்கு பலம் கிடைக்கிறது, நம்முடைய ஆத்மாக்கள் பரிசுத்தமாகிறது, பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அப்படியும் மீறி நமக்கு ஏதேனும் கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய நஃப்ஸ் தூண்டுகின்ற பொழுது அதற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அற்புதமான துஆக்களையும் திக்ருகளையும் நமக்கு கற்று தந்தார்கள். நமக்கு அதிகமான பாவங்களின் மேல் அதிக இன்பம் ஏற்படுகின்ற பொழுது, இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகின்ற பொழுது நாம் சில திக்ருகளை ஓத வேண்டும். அப்படி ஓதப்படக்கூடிய திக்ருகளில் மகத்தான அற்புதமான ஒரு திக்ரு நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ என்கின்ற இந்த திக்ர், என்னோடு ரப்பு இருக்கிறான், என்னோடு ரப்பு இருக்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் ஹாதிராக இருக்கிறான். அல்லாஹ் ஹாதிராக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நான் எப்படி தவறு செய்வேன்? அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான். அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். நான் எப்படி தவறு செய்ய முடியும் என்ற இந்த திக்ரை ஓதுகின்ற பொழுது பாவங்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு மகத்தான, ஒரு அற்புதமான இந்த திக்ரு காரணமாக அமைகிறது. பெரும் பெரும் நாதாக்கள், பெரும் பெரும் சூஃபிகள் எல்லாம் இந்த திக்ரை ஓதித்தான் விலாயத் அவுலியாக்கள் என்கின்ற அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள். சாதாரண திக்ர் அல்ல. அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ என்கின்ற இந்த திக்ர் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய திக்ரு. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், இந்த இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான். நான் எப்படி தவறு செய்ய முடியும், குற்றம் செய்ய முடியும், பாவம் செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் வேலோங்குவதற்கு இந்த திக்ரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மெய்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அருமை நாயகம் அவர்கள் கூறினார்கள், யூஃபலுன் நாஸ்
யூஃபலுன் நாஸ், மக்கள் எல்லாம் பாராமுகமாக, மக்கள் எல்லாம் கவனக்குறைவாக ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதத்தில், அதாவது ஷஅபான் மாதத்தில் மக்கள் எல்லாம் கவனமின்றி இருக்கிறார்கள், கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ரஜபு அது அல்லாஹ்வுடைய மாதம். ஆகவே ரஜபு அது கண்ணியமான மாதம், சிறப்பான மாதம், ஷஹ்ருல்லாஹில் ஹுரும், அது மகத்துவமிக்க மாதம் என்று மக்கள் விளங்கி இருக்கிறார்கள் ரஜபை பற்றி. ஆகவே அவர்கள் நல்ல அமல்கள் செய்கிறார்கள், அந்த மாதத்தில் அமல் செய்கிறார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஷஅபான் வருகின்ற பொழுது மக்கள் அமல் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். பிறகு ரமலான் வருகிறது. ரமலான் மாதம் அது அல்லாஹ் சொர்க்கத்தை தரக்கூடிய மாதம், நரகத்திலிருந்து விடுதலை தேடக்கூடிய மாதம், அல்லாஹ் ரஹமத் பொழியக்கூடிய மாதம் விளங்கி அமல் செய்கிறார்கள். ஆக இரண்டுக்கும் இடைப்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஷஅபானில் யாரும் அமல் செய்வதில்லை. அப்படி அமல் செய்யாத அந்த மாதத்தில் நான் நோன்பு நோக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அமல்கள் இந்த மாதத்தில் தான் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இந்த மாதத்தில் தான் உயர்த்தப்படுகிறது. பொதுவாக அமல்கள் நாள்தோறும் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள், நல்ல அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு எடுத்து காட்டப்படுகிறது தினந்தோறும். அதே போன்று வாரத்தில் ஒரு முறை நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. வருடத்தில் ஒரு முறை இந்த ஷஅபான் மாதத்தில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமால், அந்த மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஃபஉஹிப்பு, நான் பிரியப்படுகிறேன். அன் துர்ஃபஅ அமலி, என்னுடைய அமல் எடுத்து காட்டப்படுவது, உயர்த்தப்படுவது. வஅன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுவதை நான் பிரியப்படுகிறேன். ஆகவே தான் நான் நோன்பு நோக்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, யார் ஒரு மனிதர் இந்த ஷஅபான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ, மக்கள் எல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் யார் ஒரு நோன்பு நோக்கிறாரோ அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதி என்ன? நாம் மரணமாகி கபரில் அடக்கப்படுகிறோம். சில பேருக்கு கபருன்னு சொன்னா பயமா இருக்கு, மௌத் மரணம் என்று சொன்னால் பயமா இருக்கு. என்ன இப்படி அபசகுணமா பேசுறாங்களேன்னு சில பேர் நாம் யோசிக்கலாம். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அந்த தாருல் கராராக இருக்கக்கூடிய அந்த மன்னரைக்கு நாம் செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தாருல் கராருக்கு நாம் செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். யாரும் தடுக்க முடியாது. யாராவது தடுக்க முடியுமா? தாருல் கராருக்கு செல்வதை, அந்த மன்னரைக்கு செல்வதை யாராவது தடுக்க முடியுமா? எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும், எத்தனை பாதுகாப்பு கேடயங்கள் இருந்தாலும் அங்கே போவதை யாராலும் தடுக்க முடியாது. மரணத்தை யாராவது தடுக்க முடியுமா? என்னென்ன டெக்னாலஜி, என்னென்ன எது இருந்தாலும் யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அங்கே போய்த்தான் ஆக வேண்டும். இதுல என்ன அபசகுணம் இருக்குன்னு நமக்கு தெரியல. மறுமையை பற்றி, கபரை பற்றி, மரணத்தை பற்றி நீங்கள் நினைவூட்டுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மௌத்தாகி நம்மளை அடக்கம் செய்கின்ற பொழுது கஃன் துணி மாத்திரம்தான் இருக்கும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும், எல்லா வளங்களும் எல்லாம் பறிக்கப்பட்டு அது வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்டு விடும். நமக்கு என்று ரெண்டு கஃன் துணி மாத்திரம்தான். அந்த 2 கஃன் துணி தான் நம்முடைய ஆடை, நம்முடைய சொத்து, நம்முடைய எல்லாமே இந்த 2 கஃன் துணி தான். அதுவும் மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது கரையான்களால் அது அரிக்கப்பட்டு ஆடை இல்லாதவர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள். யாருக்கும் ஆடை இருக்காது. புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எழுப்பப்படுவோம் மறுமை நாளில், யாருக்கும் ஆடை இருக்காது. இதுதான் யதார்த்தம். நாம் இன்றைக்கு எத்தனையோ புது ரக ஆடைகளை, வண்ண வண்ண ஆடைகளை நாம் அணியலாம், சொகுசாக வாழலாம், எப்படியும் வாழலாம் இந்த உலகத்தில். ஆனால் மறுமையில்
நாம் எழுப்பப்படுகின்ற பொழுது நமக்கு ஆடை இருக்காது. ஆடை இல்லாத நிர்வாணிகளாகத்தான் நாம் எழுப்பப்படுவோம். அங்கு ஒன்று கூட்டப்படுகின்ற பொழுது நிர்வாணிகளாகத்தான், ஆடை இல்லாத நிர்வாணமாகத்தான் நாம் ஒன்று கூட்டப்படுவோம். இதுதான் உண்மை. அங்கே அனைத்து நபர்களும் வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். ஆடை இல்லாதவர்களாக அலைந்து கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கொருவர் வெட்கப்பட்டு கொண்டு, இங்கே நமக்கு வெட்கம் பாவங்களின் மீது வெட்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நன்மையின் மீது நமக்கு வெட்கம் இருக்கிறது. நம்ம துஆ செஞ்சோம்னா, துஆ ஓதுகின்ற பொழுது ஆமீன் சொல்வதற்கு பக்கத்தில் இருப்பவர் ஏதேனும் நினைத்துக் கொள்வாரா என்று வெட்கப்பட்டு நம்ம ஆமீன் சொல்றதையும் மெதுவா சொல்றோமா இல்லையாங்க? ஆமீன் சவுண்டு. எத்தனை துஆ நம்ம ஓதுறோம், எத்தனை துஆ, எங்கே எத்தனை மஜ்லிஸ்களில் நாம் இருக்கிறோம். பாவ செய்யறத நம்ம தைரியமாக செய்கிறோம். அமல் செய்வது, நன்மை செய்வது, நன்மையான காரியங்கள், இதில் நாம் வெட்கப்படுகிறோம். நம்மள ஒரு மாதிரியா, இவர் என்ன 5 நேரம் தொழுகிறார், இதெல்லாம் நடக்குது உலகத்துல, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. தொழுவது, இபாதத்துகள், வணங்குவது, இன்றைக்கு இந்த வணக்கங்களின் மீது நமக்கு வெட்கம் இருக்கிறது. நாளை மறுமை நாளில், அந்நாளில் எல்லோரும் வெட்கப்பட்டு ஆடை இல்லாதவர்களாக ஒருவருக்கொருவர் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். ஒளிவதற்கும் இடமும் இருக்காது, ஒளியவும் இடம் இருக்காது. யாரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. யாரும் அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹு தஆலா சிலருக்கு ஆடை அணிவித்தவர்களாக, ஆடை உடுத்தியவர்களாக அல்லாஹ் எழுப்புவான். யார் தெரியுமா? சதரல்லாஹு லஹு யௌமுல் கியாமா. அல்லாஹு தஆலா ஆடையை மறைக்கப்பட்டவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யார் தெரியுமா? இந்த ஷஅபான் மாதத்தில் எவர் மக்களெல்லாம் பாராமுகமாக இருக்கக்கூடிய, மக்களெல்லாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் மாதத்தில் யார் நோன்பு நோற்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஆடையை கொடுத்து, ஆடையை அணிவித்து, விஐபிகளை போல அல்லாஹ் அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வர வைப்பான். கௌரவமாக, தைரியமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். வருவதற்கு காரணமாக இருப்பது ஆடை. அந்த ஆடை யாருக்கு கிடைக்கும்? ஷஅபான் மாதத்தில் யார் நோன்பு நோற்றாரோ அவருக்கு கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் ஷஅபானுடைய மாதம் அதிகம் நல்ல அமல்கள் புரிய வேண்டும். நல்ல அமல்களால் இந்த ஷஅபான் மாதத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மாதமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதிகம் இபாதத்துகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்துகளையும் தௌலத்துகளையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.